ஆரம்பிக்கலாமா? இவங்க தலையை எவன் கொண்டு வரானோ அவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேலஞ்ச் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வந்து எங்க தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் இன்னைக்கு ஒரே நாளில் பிறந்த நாள். அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். தம்பி தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். முதல்ல வந்து எங்கள் அப்பாவுக்கு ஷேவ் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் எங்கள் வீடு, வாடகை வீடு தான் இது. ட்ரிம் பண்ணிடுவோமா? சிங்கம் மீசை வைப்போம் ஃபர்ஸ்ட்டு. சிங்கம் சிங்கம் செதற விட்டுருவோம். Everybody listen, see Shana Mission. இந்த பக்கம் திரும்பா. எப்படி செதுக்குவோம்ல நாங்களும். ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லைனா கூட பொழைச்சிக்குவான் சார் இந்த காளி. கெட்ட பையன் சார் இவன். ரெண்டு கையும் ரெண்டு காலம் இல்லைனா எப்படி சேவ் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே எடுக்கணும். பூச்சி சார்ஜ் இருக்குது. அது போட்டு வச்சுங்க. இந்த சார்ஜ் வாங்கி போயிடல. சீக்கிரம் 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 சார்ஜ் இருக்கிறதுக்குள்ள ஒரு கெட்டப் வச்சு விடுவோம். எப்படி கெட்ட சொல்லுங்கள். இது வந்து ஏதோ ஒரு படத்துல அஜித் வச்சிருக்க கெட்டப்பு. அசல் படம் பேரு. அசல் படத்துல நம்ம தலை அஜித் வச்சிருக்க அந்த கெட்டப்பு இது. திரும்பி காட்டுப்பா. வந்து சிங்கம் சூர்யா, அது எப்படி இருக்கும்? ஓகே, எடுத்துருவோம். எப்படி பக்காவா? டக்கு டக்குன்னு எங்கள் அப்பனுக்கு மீசை வந்துடுது. அதனால் இப்போ தான் ஒரு வாரம் 1.5 வாரம் தான் இருக்கும், அதுக்குள்ளே இவ்வளோ மீசை வந்துருச்சு, தாடி வந்துருச்சு. அதனால் எங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி இனிமேல் கேட்டால் போகும் இந்தமாரி. செம்மையாக இருக்கா? என்ன நெத்தி முடி இது கொஞ்சம் குழப்பம். சிங்கம் சக்க 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 சக்க. இவர் வச்சு ஃபன்லாம் பண்ணல, சும்மா தான் எடுத்துட்டு இருக்கேன். மொத்தமாக எடுத்துருவோம். கெட்ட பையன் சார் இந்த காளி. இது எப்படி இருக்கு? ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து கமல் ஃபேன் எங்கள் அப்பா. அதனால் விண்வெளி நாயகா அப்படின்னு மொத்தமாக எடுத்துருவோம். மீசை எடுத்துருவோமா? ஆமாம், மீசையை எடுத்துருவோம். அப்போ தான் எங்கள் அப்பா சின்ன பையன் மாரி ஆகிடுவார். ஏன் புதுடா உங்களை போய் வாய் போட்டு நார்மல். குளிச்சுட்டு வந்தால் சும்மா கமலஹாசன் மாரி ஆகிடுவார் எங்கள் அப்பா. மிஷின் சக்சஸ் கம்ப்ளீட். 3 கிலோ கறியில் 1 கிலோ வந்து பிரியாணிக்கு மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. இது வந்து 2 கிலோ இருக்குது. இந்த 2 கிலோ வந்து சிக்கன் 65க்கும் கிரேவிக்கும் போனில் பிரியாணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம்ல, அந்த மாதிரி கிரேவிக்கும் இதில் இருந்து பிரித்து எடுத்துருவோம். ஓகே, செஸ்ட் பீஸ் எல்லாம் நம்மளே நம்ம வீட்டில் செஞ்சோம்னா எல்லாமே பேசுவோம். ஓகே, அரிசி போட்டிங்க. அரிசி போட்டோம், தண்ணி ஊற்றலாம், தண்ணி ஊற்றி அரிசி போடலாம். பாஸ்மதி ரைஸ்.
ஓகே, நல்லா பெரிய இலையா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. பிரியாணி பிரியாணி செஞ்சதை இலையில இப்போ கொட்டிடுவோம். ஓகே, பிரியாணி ரெடி. பீசஸ்லாம் வேற மாதிரி இருக்கு. லெக் பீஸ்லாம் தனியாக கழுந்துக்கிட்டே வந்துருச்சு. செம்ம சாப்பிட்டா வந்துருக்குங்க. வேற லெவலில் வந்துருக்கு. அது கூட என்ன இருக்குன்னா சிக்கன் 65. இதை இப்படிக்கா போட்டுருவோம். எப்படி சிக்கன் 65 இன்னும் இருக்கு. 3 கிலோ கறி இல்லையா? இது வந்து சிக்கன் கிரேவி. செம்ம வெயிட். வாவ், இந்த இலை ஃபுல்லாகவே இப்போ ஃபுட்டாக நிரம்பி வழியுது. இவ்வளோ பிரியாணி, இவ்வளோ சிக்கன் கிரேவி, அப்புறமா வந்து சிக்கன் 65 எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டேஸ்ட்டு பார்த்துருவோம். அதிக மசாலாவே போடல. மிளகாத்தூள், அப்புறமா கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே போடல. சூப்பராக இருக்கு. கிரேவி பார்ப்போம். கிரேவி நல்லா ஜூஸியாக சூப்பராக செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பீஸோட சேர்த்து எடுத்து பிரியாணிக்குள்ளார புதைச்சி அப்படியே ஒரு வாய் எடுத்து உள்ள விட்டோம்னா பாம்பாவது பள்ளமாவது அப்படின்ற மாதிரி. சொர்க்கமே என்றாலும் அது பிரியாணி போல வருமா? எப்படி? பிரியாணி தான், வேற லெவல் டேஸ்ட்டு. ஓகே, இன்னைக்கு வந்து சேலஞ்சு நான் பண்ண போகிறது கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. எங்கள் குடும்பத்துக்கே ஸ்பெஷல் டே. இன்னைக்கு நான் சாப்பிட போகிறது கிடையாது. இன்னைக்கு வந்து என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஒரே நாளில் பிறந்த நாள். வாங்க, அது எப்படி? ட்வின்ஸு கிடையாது அவங்க. இருங்க சொல்கிறேன். ஓகே, இவங்க தான் என் தம்பி தங்கச்சி. அதாவது இவன் என் கூட பிறந்த தங்கச்சி, எங்கள் சித்தி பசங்க. இவனும் ஆகாஷ் இன்னொருத்தர் இருக்கான். 2 பேர். அவங்க என் சித்தியோட பசங்க. அவங்க 2 பேத்துக்கும் 5 வருஷம் வித்தியாசம் இருக்குமா? 5 வருஷம் வித்தியாசம். கார்த்திகை 5 இவங்களுக்கு பர்த்டே. ஒரே நாளில் இவ்வளோட பிறந்த நாள் அன்னைக்கு இவன் காலையில் பிறக்கிறான். இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் தான். வேறு தாய் வயிற்றுல பிறந்தாலும் இவங்க 2 பேரும் எப்படி கரெக்டாக வந்து அண்ணன் தங்கச்சி மாரி தான் இப்போ இருக்கிறாங்க. அக்கா தம்பியாக வந்திருக்காங்க. அதனால் இவங்க தான் எனக்கு சேலஞ்சு பண்ண போகிறாங்க. ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு சும்மா அதை டேஸ்ட் பண்ணது எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப போகிறீங்க. சரி, நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு, இல்லை நீங்கள் உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுதோ சாப்பிடுங்க, மீதியை நான் சாப்பிட்றேன். ரெடியா? ஓகே, யுவர் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சாப்பிடுங்க, எவ்வளோ வேணுமோ அள்ளி நகத்துங்கள். தவின் எப்படியும் பாதி சாப்பிட்ருவான். பேரே சொல்ல மறந்துட்டேன். தவின் குமார் பவித்ரா. குட்டி ஏஞ்சல் ஒருத்தி இருக்கா. எங்கள் வீட்டு குட்டி ஏஞ்சல் என் தங்கச்சியோட பொண்ணு. வை. என் தங்கச்சியோட பொண்ணு யாழினி பேரு. அழகான தமிழ் பேர் இல்லையா? ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கேளு. சாப்பிட்டீங்களா? அம்மா சாப்பிடுது பாரு சாமி உன்னை விட்டு. உட்காருங்க. உட்கார். அப்படி உட்கார். அள்ளி சாப்பிடுங்கள்.
சாப்பிடு. இந்தா சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிடு சாமி, அள்ளி சாப்பிடு சாமி, அள்ளி சாப்பிடு. எவ்வளோ நாள் சாப்பிடு சாமி, சாப்பிடு தங்கம், அள்ளி அள்ளி சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. பாப்பாக்கு ஒரு எலும்பு போடு, கவிட்டு கிடப்பா. இந்தா சீச்சி சாப்பிடு. சாப்பிடவே இல்லை இன்னும். இப்ப பாரு சாப்பிடுவா பாரு. இந்த கண்ண அதுதான் என் தங்க தேடிட்டு இருந்திருக்கா. ஆவச்சிக்க ஆவச்சிக்க கட்டிச்சு இல்ல அது கட்டி 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 சாப்பிடு சாமி. அது ஒரு தொண்டு காரியெல்லாம் சொல்ல முடியுங்களா? அசிங்கமா இருக்கு. ஆவச்சிக்க கடி கட்டி கட்டி கட்டி. நல்லாக்கா நல்லாக்கா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. மாமாக்கு மாமாக்கா மாமாக்கா ஒத்தியா அங்க இருக்கான். ஏன் கையில வச்சிருக்க தர மாட்டியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கு. அம்மா மாட்ட போறியா? சரி வா. ஐயோ புள்ள காலு. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க மட்டும் சாப்பிடல, நானும் சாப்பிட்டேன். வீட்டில் இருக்க எல்லாருமே அதை அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு போய் கேக் வெட்டிட்டு அப்படியே பட்டாசுலாம் வெடித்தோம். கேக் வெட்டின வீடியோ வந்து நீங்கள் லைவ்ல பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து அதுக்கப்புறம் பட்டாசு வெடித்தோம். பாப்பா நாங்கள் எல்லாம் சேர்ந்து பட்டாசு வெடிச்சு ஜாலியாக இந்த டேயை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் இதே மாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.